पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம் பார்த்துட்டு இருக்கிறது 20வது சூத்திரம் 2வது பாதம் சாதனா பாதத்தில் 20வது சூத்திரம் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 20வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா ஆத்மாவோட லட்சணத்தை சொல்லுது. நம்ம கீதையில் இன்னைக்கு காலையில் பார்த்தோம் பார்த்தீங்களா, என்னென்ன லட்சணங்கள் இருக்கோ அதே தான் இங்கேயும் வேற விதத்தில் சொல்லுது. 20வது சூத்திரம் திரஷ்டா திருஷி மாத்திரஹ शुद्धोऽपि प्रत्ययानुपश्यः द्रष्टा दृशी मात्रः शुद्धोऽपि प्रत्ययानुपश्यः ஆயிடுச்சு. திரஷ்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆத்மா தான் திரஷ்டா. இந்த பிரயோகம் பார்த்தீங்கன்னா கீதால இல்லையா சுவாமி, திரஷ்டான்ற பிரயோகம் இல்லையா அப்படின்னா கீதால என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத அப்படின்ற சப்தம் இருக்கு. என்னை க்ஷேத்திரஜனாக அறிந்து கொள்வாயாக அப்படின்னு. க்ஷேத்திரம் அந்த 13வது அத்தியாயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கும். 13வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகமே பார்த்தீங்கன்னா இந்த இந்த விஷயத்தை பற்றி தான் இருக்கு. என்ன ஸ்லோகம் அப்படின்னா க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத 13:2 பக்கத்தில் போட்டு க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோர் ஞானம் யத்
தத்து ஞானம் மதம் மம. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். க்ஷேத்திரஜன் அப்படின்றதுக்கு பேர் தான் திரஷ்டான்னு பேர். க்ஷேத்திரம்ன்றதுக்கு அர்த்தம் திருஷ்யம்னு பேர். இந்த ரெண்டுத்தை பத்தி க்ஷேத்திரஜையோர் ஞானம், இதை ரெண்டுத்தை பத்தின ஞானம் எது இருக்கோ பிரிச்சறியறது இது க்ஷேத்திரம். இது பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரஜன், இது திரஷ்டா, இது பார்த்தீங்கன்னா திருஷ்யம் அப்படின்னு பிரிச்சறியறது ஞானம். எந்த ஞானம் இருக்கோ, எத்து தத்து ஞானம், எந்த அந்த ஞானம் இருக்கோ அதுவே ஞானம் என்பது என்னுடைய மதம், என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு கீதால சொல்றேன். அப்ப ஞானம்னாவே என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டா திருஷ்யத்தை பிரிச்சு பார்க்கறது தான் ஞானம், வேற எதுவும் இல்லை. ஸ்பஷ்டமா நிறைய இடத்துல திரஷ்டானே இருக்கும், நிறைய இடத்துல இருக்காது, வேற வேற சப்தங்கள் இருக்கும், சாட்சின்னு இருக்கும், இது மாதிரிலாம் இருக்கும். அப்ப ஆச்சாரியர் இங்க என்ன சொல்ற, திரஷ்டான்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பார்ப்பவன். பார்ப்பவன் எப்படிப்பட்டவன், திருஷி மாத்திரகா, இவ்வளவுதான் லட்சணம். திரஷ்டாவோட சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஷி மாத்திரக அப்படின்னா வெறும் பார்வை மாத்திரம், பார்ப்பவன் கூட இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பிருகதாரண்ய உபநிஷத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான சப்தம் இருக்கு, தியாயத்தீவ லேலாயத்தீவ அப்படின்னு ஒரு பெரிய மந்திரம் இருக்கு. இந்த பார்ப்பவன்ற வார்த்தை கூட பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டான பார்ப்பவன் தானே சொல்றோம். இது கூட ஒரு ரிலேட்டிவ் வேர்டு. வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா திருஷ்யம்னு ஒண்ணு இருந்தாதான் திரஷ்டான்றத ஒண்ணு சித்திக்கும். ஆடியன்ஸ்ன்னு எப்போ வரப்போகுது, ஒரு மேட்ச் நடந்தாதான் ஆடியன்ஸ். மேட்சே நடக்கல அப்படின்னா, இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ட்ரிபிள் கேனில் இருந்தோம், கொஞ்சம் நாள் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்தில் ஒர்க் பண்ணுறவர் என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, மெயின்டெனன்ஸ் பண்ணுறவர். நாங்கள் என்ன பண்ணுவோம், காலையில் போய் அங்கே கொஞ்சம் ஜாக்கிங்லாம் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்டேடியத்தில், கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கொஞ்சம் ஜாக்கிங்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்துருப்போம். சாட்டர்டே சண்டே லீவ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக கேலரியில் உட்காந்துருப்போம். மேட்சே நடக்காது. அப்போ கேலரியில் உட்காந்துருக்கும் போது, நீங்கள் கேலரியில் உட்காந்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு பேர் திரஷ்டா, ஆடியன்ஸ்னு சொல்லாமல் சாமின்னா அது எப்படி ஆடியன்ஸ்னு வரும்? ஆடியன்ஸ்னு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்ச் நடந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ். ஒரு திருஷ்யம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் திரஷ்டா. அப்போ திரஷ்டான்ற சப்தம் ஒரு திருஷ்யத்தை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் சொரூபத்தை பற்றின எங்கேயாவது நம்ம லட்சணம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, வெறும் பார்வை மாத்திரம்னு சொல்லணும். பார்ப்பவன் இல்லை, பார்ப்பவன் கூட பார்க்க ஒரு வஸ்து இருந்தாதான். அப்ப திரஷ்டாவோட ஒரிஜினல் சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டா திருஷி மாத்திரா. திருஷினா என்ன அர்த்தம், பார்வைன்னு அர்த்தம். சைத்தன்யம் தான் பார்வை. அப்போ திரஷ்டாவோட சொரூபம் எதுன்னு கேட்டா சைத்தன்யம், உணர்வு, அறிவு. இது மட்டும்தான், கேவலம் சச்சிதானந்த ஸ்வரூபம். இவ்வளவுதான். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. இதுதான் ஆத்மாவோட லட்சணம். இதுக்கு அந்நியமா வேற இல்லவே இல்லை. ஏன் மாத்திர சப்தம் சொல்லி கொடுத்துருக்கு சுவாமி அப்படின்னா, பாஷிக்காரர் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, மாத்திர சப்தம் எதுக்காக அப்படின்னா வேற எந்த உபாதிகளோடையும் அட்ஜெக்டிவோடையும் சேராதது அப்படின்னு அர்த்தம். அதுதான் பார்த்தீங்கன்னா பாஷிக்காரர் சொல்லியிருக்காரு. அப்போ சப்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரிய பாஷ்யத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், திருஷி மாத்திர இது திருக்ஷக்திரேவ விசேஷன அபராமிருஷ்டா இத்தியர்த்த. திருக்ஷக்தி மட்டும்தான். திருக்ஷக்தினா என்ன அர்த்தம், திரஷ்டாட்ட இருக்கக்கூடிய அந்த பார்வை தான் சக்தி, சைத்தன்யம். இப்ப நான் சொல்றேன், நான் பரமஹம்சானந்தா, என்கிட்ட இருக்கிற சக்தி என்னது அப்படின்னு கேட்டா வெறும் கான்சியஸ்னஸ் தான் என்னோட சக்தி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பார்ப்பவர்களிடத்திலேயே இருக்கிற சக்தி எது, வெறும் பார்வை தான், அறிதல், சைத்தன்யம். அந்த மாத்திரை அப்படின்னு மட்டும் அப்படின்னு ஏன் சொல்லணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட விசேஷணங்கள் இருக்குல்ல. இப்ப எது விசேஷனம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ். நான் வந்துருதா, நானுக்கு பக்கத்துல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி, நான் பிராணன், நான் இந்திரியங்கள், இது எல்லாத்துக்கும் பேர் பார்த்தீங்கன்னா விசேஷணங்கள்னு பேர். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வேதாந்தத்தை சொல்லும் போது உபாதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த உபாதிகளோட அபராமிருஷ்டான என்ன அர்த்தம்னா சம்பந்தம் இல்லாதவன், தொடாதவன். இந்த உபாதிகளோடு தொடப்படாதவனா எவன் இருக்கானோ, சம்பந்தம் இல்லாதவனா எவன் இருக்கானோ அதை குறிக்கிறதுக்காக தான் அந்த மாத்திரன்னு சொல்லியிருக்கு. அப்ப புருஷன் அப்படின்றவன், இந்த திரஷ்டான்றவன் என்னது, வெறும் பார்வை மாத்திரம். அவனுக்கு தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, எதுவுமே இல்லை
அப்படின்றதுக்காக இந்த மாத்திர சப்தம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ச புருஷக, அந்த புருஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது. ச புருஷக, அந்த புருஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தேகே பிரதிசம்வேதி. இதான் முக்கியமான லட்சணம். ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு, அந்த ஸ்லோகத்தை எடுங்க சொல்றேன். திக் திருஷ்ய விவேகத்துல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்லுது. அது இங்க நம்ம கரெக்டா கனெக்ட் பண்ணிக்கணும். புத்தேகே பிரதிசம்வேதினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் அப்படின்றது புத்தியில பிரதிபலிக்கின்றவைகளை பார்ப்பது அப்படின்னு அர்த்தம். புத்தியில எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதை எல்லாத்தையும் அறிபவனுக்கு பேரு புத்தேகே பிரதிசம்வேதி. புத்தியினுடைய பிரதிபிம்பங்களை அறிபவன் யாரு? புருஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தம் எடுத்துக்கணும். புத்தியில எதெல்லாம் சுவாமி பிரதிபலிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல புத்தியில எது பிரதிபலிக்குதுன்னா இந்த சைத்தன்யம் முதல்ல அந்த புத்தியில பிரதிபிம்பிக்குது. சைத்தன்யம் புத்தியில பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யத்துக்கு பேர் தான் ஜீவாத்மான்னு பேரு. அவனை தான் பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், நம்ம சிதாபாசன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சிதாபாசன் அப்படின்னு நம்ம அவனை தான் சொல்றோம். அப்ப முதல் பிரதிபிம்பிக்கிறதே இந்த நான் அப்படின்ற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அதுக்கப்புறம் அந்த புத்தி விருத்திகள் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, வெளியில திரிகுணாத்மிகமா இருக்கிற புத்தி விருத்திகள் வெளியில போய் என்ன பண்ணிச்சு, வெளியில இருக்கிற நாம ரூபங்கள் எல்லாத்தையோட ரிஃப்ளெக்ஷனும் திரும்ப இந்த புத்தியில கொண்டு வந்துருச்சு. அப்ப புத்தியில நாம ரூபமா இருக்கக்கூடிய அநேக விருத்திகள் இருக்கு. இந்த ஜெகத்தே பாத்தீங்கன்னா அந்த புத்தியில விருத்திகளா இருக்கு. அப்ப புத்தியில இருக்கக்கூடிய விருத்திகளையும் புத்தியில இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸையும் இந்த ரெண்டுத்தையும் எவன் பார்க்கிறானோ அவன்தான் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். இதுதான் புத்தேக பிரதிசம்வேதி அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கு. இந்த திக் திருஷ்ய விவேகத்துல பாத்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமி சொல்றாரு, ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு. முதல் திரஷ்டா எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூபம் வெளியில இருக்க ரூபத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். யாரு திரஷ்டான்னு கேட்டீங்கன்னா கண்ணு திரஷ்டா. கண்கள் தான் பார்க்கின்றது. முதல் திரஷ்டா எங்க? கண்கள். எதை கண்கள் மூலமா பார்க்கிறோம்? ரூபங்களை பார்க்கிறோம், வெளியில இருக்க கலர் எல்லாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது லோச்சனம் திருக்கு தத்ருஷ்யம் திருப்து மானசம். இந்த கண்களும் கூட பாத்தீங்கன்னா என்னது? திருஷ்யம். யாரு திரஷ்டா அப்படின்னா மனசு. மனசுல இருந்து நான் சொல்றேன், என் கண்ணு நல்லா தெரியுது, என் கண்ணு நல்லா தெரியல, நல்லா பிரைட்டா இருக்கு, பிரைட்டா இல்லை, என் கண்ணு ரொம்ப சின்னதா இருக்கு, என் கண்ணு ரொம்ப பெருசா இருக்கு, பவர் கூடி இருக்கு, பவர் கம்மியா அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு. அப்ப இந்த கண்களை யார் அறியறா அப்படின்னா மனசு பாத்தீங்கன்னா கண்களை பார்க்கிறது. அப்ப கண்கள் திருஷ்யம், கண்களை பார்க்கக்கூடிய மனசு திரஷ்டா. இதுக்கு அடுத்தது திருஷ்யா தீவிருத்தையா சாட்சி திருகேவ. திரஷ்டா இந்த புத்தி விருத்தி இருக்குல்ல, மனசு புத்தி எல்லாம் விருத்தி ஒரே விருத்தின்னு வச்சுங்க. மனதையும் புத்தியிலையும் இருக்கக்கூடிய விருத்திகளை எல்லாத்தையும் திருஷ்யா தீவிருத்தையா, புத்தியில இருக்கக்கூடிய எல்லா விருத்திகளும் பாத்தீங்க அப்படின்னா என்னது? திருஷ்யங்களாகின்றன. அப்ப புத்தியில என்னெல்லாம் விருத்தி இருக்கும் சுவாமி அப்படின்னா, யோக சாஸ்திரம் படிச்சாதான் நல்லா புரியும். விருத்தையக பஞ்சதையா பிரமாண விபரிய விகல்ப நித்ரா ஸ்மிருதயா, இதெல்லாம் விருத்திகள். கூடவே பாத்தீங்க அப்படின்னா வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கோம்? கிளேஷங்கள்னு ஒன்று சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? பஞ்ச கிளேஷாக. என்னது? அவித்யா, அஸ்மிதா, அதுவும் கிளேஷமா சொல்லியிருக்கு. கிளேஷம்ன்றது எல்லாமே விருத்தி, கிளேஷங்கள் எல்லாமே விருத்தி. அவித்யா விருத்தி அஜ்ஞான விருத்தின்னு பேரு. அஸ்மிதான்றது அகங்கார விருத்தி. அப்புறம் ராகம்ன்றது விருத்தி, துவேஷம்ன்றது விருத்தி, மரண பயம்ன்றது விருத்தி. அப்ப இதெல்லாம் புத்தி மனசுல இருக்கக்கூடிய விருத்திகள். இந்த எல்லா விருத்திகளும் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா திருஷ்யங்கள் ஆயிடுது. அப்ப புத்தியில இருக்கிறதெல்லாம் திருஷ்யம் ஆயிடுது. யாரு திரஷ்டானா? சாட்சி திருகேவ. சாட்சினா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அதுதான் திரஷ்டா. திருகேவ நது திருஷ்யத்தே. அது அந்த திரஷ்டாவை பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, அது யாருக்கும் திருஷ்யம் இல்லை. நான் இன்னைக்கு காலையில கூட உங்களுக்கு சொன்ன முக்கியமானது அப்பிரமேயம் அப்படின்னு ஒரு லட்சணம். இந்த ஆத்மாக்கு ஒரு லட்சணம் அப்பிரமேயம்னு சொல்லியிருக்கேன். அப்பிரமேயம்னா எந்த ஒரு பிரமாணத்தினாலும் அறிய முடியாது, சுவானுபவத்தினால மட்டும் அறிய முடியும். நான் இருக்கேன்,
நான் இருக்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது பிரத்யக்ஷம். என் கண்ணை காது மூக்கு வாயினால பார்க்கறது இல்லை. நான் இருக்கன்றது எனக்கு தெரியும், நான் இருக்கேன். வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதை அறிய முடியாது. அதனால அதுக்கு பேர் அப்பிரமேயம். அதனால அந்த திரஷ்டா என்பது நது திருஷ்யம், அது திருஷ்யம் ஆவதே இல்லை, அது சதா காலமும் திரஷ்டாவாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் திருஷ்ய விவேகத்தில் முதல் ஸ்லோகம் இருக்கு. யாராவது யூடியூப்ல இருந்தால் கேட்டுங்க. நீங்கள் யூடியூப்ல போட்டிருக்கோம், பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஸ்லோகத்தை கேட்டுங்க, ரொம்ப முக்கியமானது. அப்போ அதே தான் இங்கேயும் சொல்லுது. அப்போ புத்தியில பிரதிபிம்பிக்கிறவைகள் எது அப்படின்னா, புத்தியில அஸ்மிதான்ற அகங்காரம், அதில் பிரதிபிம்பிக்கிற அகங்காரம் விருத்தி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது இருக்கு, இந்த நாமரூபமாக இருக்கக்கூடிய இந்த மொத்த ஜெகத்தும் பஞ்ச கிளேஷங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச விற்த்திகளாக இருக்கட்டும், இதெல்லாத்தையும் ஒரு ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் தான் என்ன பேர், சுத்தாத்மான்னு பேர். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் இருக்கான். சந்திரன் வானத்தில் இருந்துக்கிட்டு அவன் எதையெல்லாம் பார்க்கறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த லோகத்தையும் பிரகாசிக்கிறான். அந்த பானையில தண்ணி வச்சிங்க, பானையில தண்ணி வச்சோன்னே பானையையும் அந்த மேல இருக்க சந்திரன் பார்க்கிறான். பானையில பிரதிபிம்பிக்கிற, பானையில இருக்க தண்ணியில பிரதிபிம்பிக்கிற அந்த பிரதிபிம்பத்தையும் பிரகாசிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? சந்திரனோட பிரகாசத்துக்கு கீழே தான் பானையும் இருக்கு, பானையில இருக்கிற ஜலமும் இருக்கு, ஜலத்துல தெரிகிற பிரதிபிம்பமும் இருக்கு. அப்ப இத மூணுத்தையும் அறிபவன் யாரு, அந்த சந்திரன். அதே மாதிரி க்ஷேத்திரஜன் அப்படின்ற வார்த்தை, சாட்சி, க்ஷேத்திரஜன், திரஷ்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தேகத்தையும் அறிபவன், தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரணத்தை புத்தியையும் அறிபவன், புத்தியில் இருக்கக்கூடிய விற்த்திகளையும் அறிபவன், கூடவே இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்ன்ற ஜீவனையும் அறிபவன் எவனோ, அகங்காரத்தையும் அறிபவன் எவனோ, அவன்தான் ஒரிஜினல் திரஷ்டா. ரொம்ப முக்கியம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா புத்தேகே பிரதிசம்பேதி புருஷா, புத்தியோட பிரதிபலிப்புகளை அறிபவன், பார்ப்பவன் எவனோ அவன் புருஷன். ச புத்தேர் ந சரூபோ ந அத்தியந்தம் விரூபயிதி. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியோட சமமான ரூபம் இல்லை, புத்தியோட ஈக்குவலான ரூபம் இதுக்கு இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியந்தம் விருப்போ இது. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஃபார்மா சுவாமி, ரெண்டுமே வேற வேறையா, புத்தியும் இந்த ஆத்மாவும் 100% வேறையானா அதுவும் இல்லை. ரெண்டுமே வேற வேற ஃபார்ம்னும் சொல்ல முடியாது. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியோட சேர்ந்து இந்த உபாதின்றது புத்தி உபாதி. எப்படி நான் நேற்று எக்ஸாம்பிள் சொன்னல, காத்து என்ன பண்ணுது, வெளியில இருக்க அகர்பத்தியோட ஸ்மெல்லோட சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, ஒன்னான மாதிரி தெரியுது. அப்ப என்ன அர்த்தம், அது வந்து 100% இந்த காத்தும் இதுவும் வேற வேறையா இருந்தா சேராது. அப்ப சேர்ந்து இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம், நல்ல அகர்பத்தி ஸ்மெல் வருது அப்படின்றோம். காத்து வந்து அகர்பத்தி ஸ்மெல்லோட இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், அகர்பத்தியோட சரூபத்தை, சமமான ரூபத்தை அடைஞ்சதா இருக்கு. அடுத்து கேட்குறேன், அப்போ எப்பவுமே அகர்பத்தி ஸ்மெல் இருக்குமா சாமி? இல்லை இல்லை, இருக்காதுங்க. காத்துக்கு தான் ஸ்மெல்லே இல்லையே. அது என்ன பண்ணுவோம், தனியாக விலகி இருக்கும். அப்போ 100% வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விலகி இருக்கானா, உபாதியோடு சேரும் போதெல்லாம் உபாதி ரூபத்தை எடுத்துக்குது, உபாதியோட சேராமல் இருக்கும் போதெல்லாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இல்லாமல் இருக்கு. அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சமமான உபாதியோடு சமமான ரூபமும் இல்லை, உபாதியோடு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வேற ஃபார்மும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நேற்று பாடத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பாடத்தில் வந்திருக்கு. இன்னைக்கு பாடம் வந்து பார்த்தீங்கன்னா கிஞ்ச பரார்த்தா புத்திகி அப்படின்னு இருக்குல்ல, அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். நேற்று பாடம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே முடிச்சாச்சு. கிஞ்ச பரார்த்தா புத்தி, புத்தியையும் இந்த இதையும் கம்பேர் பண்ணுறோம். புத்தின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தி தத்துவம்ன்றது என்னன்னா அவித்யாவோட காரியம், மாயையோட காரியம். அந்த புத்தி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா பரார்த்தா புத்தி. புத்தி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அது அஜ்ஞானத்தோட காரியம், மாயையோட காரியம். அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா பரார்த்தனா புருஷனோட பிரயோஜனத்துக்காக காரியம் பண்றது.
சுவார்த்தம் அப்படின்னா தனக்காக காரியம் பண்றது சுவார்த்தம், ரொம்ப சுவார்த்தமா இருக்கான்னு சொல்றோம். பரார்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களுக்காக இருக்கிறது எதுவோ அது பரார்த்தம். அப்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பரார்த்தா புத்தி. ஏன் அப்படின்னா ஒரு லாஜிக் ஒன்று சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. சாங்கியத்துல ஃபேமஸான லாஜிக் ஒன்று இருக்கு, நியாயம். என்ன நியாயம் அப்படின்னா சங்காத பரார்த்தத்வாத். எதெல்லாம் 17வது காரிக்கா, சாங்கி காரிக்கால 17. சங்காத பரார்த்தத்வாத். சங்காத்தம்ன்றதுக்கு அர்த்தம் அசம்பிளிங். அசம்பிளிங் பண்றோம்னு வச்சுங்களேன். அசம்பிளிங் பண்றோம்னா எதுக்காக? சாம்பார் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பண்ணுறேன். சாம்பார் என்னது? ஒரு அசம்பிள் தானே பண்ணி வைக்கிறோம், கூட்டி வைக்கிறோம். கூட்டி வச்சா கூட்டு, கடலைப்பருப்பு போடுறோம், தேங்காய் போடுறோம், புடலங்காயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புடலங்காய் வெட்டி போடுறோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேங்காவையும் மிளகாவையும் அதான கட்டுதானே ஜீரகத்தையும் அரைச்சி மிக்சியில் அரைச்சி அதெல்லாம் எடுத்து ஒரே பேஸ்ட் ஆக்கி அதை வேக வச்ச புடலங்காயில் கலந்து தாளிப்பு போட்டோம் அப்படின்னா சூப்பரான கூட்டு ரெடி. கடலைப்பருப்பு வேக வச்சு அதோட மிக்ஸ் பண்ணி. அப்போ கூட்டில் எத்தனை ஐட்டங்க இருக்கும்? ஐயோ ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கே சுவாமி. சரி, கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுக்காகவா? யோசிச்சு பாருங்க. கூட்டுக்காக இல்லை. புடலங்காய் கூட்டு புடலங்காய் கூட்டுக்காக பண்ணலை, சாப்பிட்றதுக்கு நான் இருக்கேன். கூட்டுக்கு அந்நியமா நான் ஒருத்தர் சாப்பிட்றவன் இருக்கிறதுனால தான் கூட்டு செய்யப்படுது. கூட்டுக்காக இல்லை, சாம்பார் சாம்பாருக்காக இல்லை, காருக்காக இல்லை, வீட்டுக்காக இல்லை. இது எல்லாம் கூட்டி வைக்கப்பட்டது, அசம்பிள் பண்ணப்பட்டது. அப்போ ஒரு நியாயம் எப்பவுமே வச்சுங்க, எங்கெல்லாம் சங்காத பரார்த்தத்துவாது தான் நியமம். எங்கெல்லாம் சங்காத்தம் நடந்திருக்கோ, அசம்பிள் நடந்திருக்கோ, அந்த அசம்பிள் நடந்தது அந்த அசம்பிள்ல இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்காக இல்லை, இதோட பிரயோஜனத்தை அடையிறதுக்கு வேற ஒருத்தன் இருக்கணும், போக்தா ஒருத்தன் இருக்கணும். சாம்பார் சாப்பிட்றதுக்கு நான் இல்லைன்னா யாருங்க சாம்பார் பண்ணுவா? அப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குக் பண்ணுறாங்கன்னா எதுக்காக? வீட்டில் ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்காக. அதே மாதிரி மாயா அம்மா என்ன பண்ணுறாங்க? பிரதானம்ன்ற மாயாமா என்ன பண்ணுறாங்க? தனக்காக எங்கேயாவது சமைச்சிப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. தனக்காக சமைக்கிறது இல்லை, குழந்தைங்க நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு, ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிட்டுன்னு தான் அம்மா சமைக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த புத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பரார்த்தமாக இருக்கிறது. அது பண்ணுற எல்லா காரியங்களும் அதோட விற்த்திகள் எல்லாம் நாமரூபத்தெல்லாம் பரிணமிக்குதுன்னு வச்சுங்க. நாமரூபமா அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா புருஷனுக்கு போகத்தை தருவதற்காக. அப்ப என்ன அர்த்தம்? தனக்கு பிரயோஜனம் இருக்கா புத்திக்கு எந்த பிரயோஜனம், தனக்கான பிரயோஜனம் இல்லை. மனசுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? மனசுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்திரியத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல காட்சிகள்லாம் பார்த்து ஆஹா அப்படின்னு கண்ணா சந்தோஷப்படுது? கண்ணு சந்தோஷப்படல. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா காது வந்து நல்ல மியூசிக் அப்படின்னு காது சந்தோஷப்படலை. அப்ப இந்திரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் அது வந்து வைக்கப்படலை. மனசுக்காக இல்லை, புத்திக்காக இல்லை. அப்ப எதுக்காகனா இதெல்லாம் அசம்பிள் பண்ணப்பட்டது. இதுக்கு பின்னாடி ஒருத்தன் அசம்பிளுக்கு அந்நியமா, சங்காதத்துக்கு அந்நியமா புருஷன் ஒருத்தன் இருக்கான். புருஷனோட பிரயோஜனத்துக்காக தான் அசம்பிள் பண்ணப்படுது. ஆயிடுச்சா? அதான் இங்க சொல்லுது பரார்த்த புத்தி சங்கத்தியகாரித்வா. சங்கத்திய அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டி வைக்கப்பட்டதா இருக்கிறதுனால. புத்தியில என்னெல்லாம் கூட்டி வைக்கப்பட்டிருக்கு சாமி? புத்தியில என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும்? திரிகுணாத்மிகம், வேற எதுவும் இல்லை, ரொம்பலாம் யோசிக்காதீங்க. திரிகுணாத்மகம், சத்வரஜஸ்தமஸ் என்ற 3 குணங்கள் ஒன்று கூடி இருக்கு. அப்போ 3 குணங்கள் ஒன்று கூடி இருந்தாவே அது சங்கத்தின்னு பேர், சங்காத்தம்னு பேர். சங்கமா கூடி இருக்கிறதுனால அது வந்து பரார்த்தம் சொல்லியாச்சு. ஆனா புருஷனை பத்தி கம்பேர் பண்ணிட்டே வாங்க. புருஷன் எப்படி அப்படின்னா சுவார்த்தக புருஷ இது. புருஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுவார்த்தனை. எனக்கு ரொம்ப பிடிக்காத ஆள் ஆம்பளையை பிடிக்காது. எனக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷ். ஐயோ ஒய்ஃபுக்கு ஏதாவது இருக்கா? நான்லாம் சின்ன வயசில் ரொம்ப அரக்கனாக இருந்திருக்கேன்னு எனக்கு இப்போ தெரியுது. அம்மாவுக்கெல்லாம் எதுவுமே மிச்சமே வைக்காமல் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். அம்மாவை பற்றி யோசிக்கவே இல்லை. ஐயோ அடை அவியல் பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டேல வந்து ஸ்பெஷல். பால் கொழுக்கட்டை. அந்த சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் வந்து இடியாப்பம், பால் கொழுக்கட்டை, அடை அவியல், இது மாதிரி பணியாரம் இதெல்லாம். ஆனால் நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா அம்மா செஞ்சாங்கல்ல, அம்மாவுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட்டு மிச்சம் வச்சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு நம்மளே பிடிச்சி சாப்பிடுவோம். நான் இதே மாதிரி சொன்னேன் ஒரு அம்மாட்ட, என்கிட்ட வந்தாங்க.
அப்போ எவ்வளோ மோசமா இருக்க சாமி. நீங்கெல்லாம் சொல்றது பழைய காலத்து அம்மாக்கள் சாமி. இப்பெல்லாம் நாங்களாம் எங்களுக்கு விவரம், ரொம்ப விவரம். அந்த அம்மா சொல்றாங்க, இந்த சனியனுங்க மிச்சம் நமக்கு வைக்காதுன்னு தெரியும் சாமி, அதனால குக் பண்ணோன்னே எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டு தான் சாமி நாங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா எங்க அம்மாலாம் அப்படி பண்ணல. போன ஜென்ரேஷன் எல்லாம் பசங்க நல்லா சாப்பிட்டு மொத்தமும் கொடுத்துருவாங்க. சங்காத பரார்த்தத்துவம். புருஷர்கள் எப்படி? சுவார்த்தம். சுவார்த்தம்னு ரொம்ப செல்ஃபிஷ், ரொம்ப சுயநலமான ஆட்கள். தன்னோட போகம்தான் பார்ப்பாங்களுடைய. இது ஆக்சுவலா இப்ப கூட அப்படிதான். ஸ்திரீகள்லாம் பாவம். ஸ்திரீகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாறிங்க, ரொம்ப பெரிய பிரில்லியன்ட் மாதிரி எல்லாம் கூமுட்டைங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ். ஏமாத்திரலாம், ஈஸியாக ஏமாத்திரலாம். ரொம்பலாம் யோசிக்காது. ரொம்ப அறிவாளின்னு உங்களெல்லாம் நினச்சிக்காதீங்க. எந்த பெண்களாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு சீல்டு மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் மாயா தான். சும்மா கை விட்டிங்கன்னா டும்முன்னு போயிடும். இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரு மாயை தான். ரொம்ப புத்தியே இல்லாதவங்க யாருன்னா ஸ்திரீகள். புருஷர்கள் ரொம்ப புத்திசாலிகள். ஸ்திரீகளை எப்படி யூஸ் பண்ணணும்னு ரொம்ப நல்லா தெரியும். அதான் சித்தாந்தமே. சித்தாந்தப்படி புருஷர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக்தா. ஆனா இது பிரகிருதி என்னது? கர்த்தா. எல்லாத்தையும் பண்ணும், தான் அனுபவிக்காது. புருஷன் என்ன பண்ணுவான்? எல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு நாமத்தை போட்டு போயிடுவான். இதான் இங்க. இதேதான் இப்போ எல்லா காலத்திலயும் அப்படித்தான் நடக்க போகுது. அப்ப இது ததா சர்வார்த்த அத்தியவசாயகத்வாத் திரிகுணா புத்தி திரிகுணத்துவாத் அச்சேதனா இதி. அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் எடுத்துங்க. புத்தின்ற அந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா புத்தியோட ரெப்ரசன்டேட்டிவ். அது வந்து பாத்தீங்கன்னா பரார்த்தம். புருஷன் வந்து பாத்தீங்கன்னா சுவார்த்தம். ஆயிடுச்சா? அதுக்கு அடுத்து ததா, அது போலவே சர்வார்த்த அத்தியவசாயகத்வாத், எல்லா விஷயங்களையும், சர்வார்த்தனா எல்லா விஷயங்கள், எல்லா விஷயங்களையும், அத்தியவசாயம்னா நிச்சயம் பண்றதுன்னு அர்த்தம். எல்லா விஷயங்களையும் நிச்சயம் பண்றதா இருக்கக்கூடிய, எதை நிச்சயம் பண்ணுது? இது சுகம், நல்லா இருக்கு, மைசூர் பாக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இல்லை, மியூசிக் வந்து போட்டிருக்கானா, என்ன போட்டிருக்கான், நல்லாவே இல்லை, டம் 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 டம்னு அடிச்சுக்கிட்டு என்ன மியூசிக் இது அப்படின்னு. அப்ப நல்லா இருக்கு, நல்லால, காரமா இருக்கு, இனிப்பா இருக்கு, நல்லா புரியுது, நல்ல பாடம் புரியல, யோகம் புரியுது, யோகம் புரியல, வேதாந்தம் புரியுது, வேதாந்தம் புரியல அப்படின்னு எல்லா விஷயங்களும் எந்தெந்த விற்த்திகள்லாம் புத்திக்குள்ளார வருதோ, அப்லோட் ஆகுதோ, அந்த அப்லோட் ஆகிற விஷயங்களை எல்லாத்தையும் அத்தியவசாயத்துவார் நிச்சயம் பண்ணி அறிகிறது. புத்தேர் ஞானம். புத்தியில தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் உண்டாகுது. ஞானம்னு என்ன அர்த்தம்? நிச்சயமானதுக்கு பேர் தான் ஞானம்னு பேர். அத்தியவசாயோ புத்தி. நிச்சயம் பண்ற விற்த்திகளுக்கு பேர் தான் புத்தி அப்படின்னு பேர். அப்ப எல்லா ஞானங்களும் புத்தியில தான் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்கள் சர்வார்த்த அத்தியவசாயத்வா, எல்லா விஷயங்களையும் நிச்சயம் பண்ற காரணத்தினால இந்த புத்தி எப்படிப்பட்டது? இதோட காரணம் என்னது? அம்மா யாரு? புத்திக்கு அம்மா மாயாமா. என்ன அம்மா? எத்தனை குணங்கள்? திரிகுணாத்மகம் மாயா. அப்ப புத்தியும் என்னது? திரிகுணாத்மகம். அப்ப திரிகுணா புத்தி, மூன்று குணங்களை உடையது புத்தி. அப்படி மூன்று குணங்களை உடையதாக இருக்கிறதுனாலேயே, திரிகுணத்வாத், மூன்று குணங்களோடு இருக்கிறதுனாலேயே மூல பிரகிருதி எப்படிப்பட்டது? அச்சேதனம், சைத்தன்யம் இல்லை. அப்ப புத்தியும் என்னது? சைத்தன்யம் இல்லை. புத்திக்கும் சைத்தன்யம் இல்லை, அதுவும் ஜடம். மாயாஜனம், மூல பிரகிருதின்ற மாயாஜடம், அதுல இருந்து உண்டான இந்த புத்தியும் ஜடம். ஆயிடுச்சா? அப்ப புருஷன் சேத்தனம். ஒன்னு சொல்லியாச்சு, பரார்த்தம் சுவார்த்தம்னு பிரிச்சிட்டோம். புத்தி வந்து பார்த்தீங்கன்னா பரார்த்தம், புருஷன் வந்து சுவார்த்தம். அப்போ அதே மாதிரி புத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிகுணம். அப்ப புருஷன் என்னது? நிர்குணம். புருஷன்ட்ட வந்து குணம் இல்லை, நிர்குணம். மூன்று குணங்களை உடையதா இருக்கிறதுனாலே புத்தி அச்சேதனம், ஜடம். அச்சேதனம்னா ஜடம். அப்ப புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிர்குணமா இருக்கான். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேத்தனம். ஆயிடுச்சா? மூணு ஆட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா ஆப்போசிட்டா சொல்லியாச்சு. இது குணானாம் தூ உபதிரஷ்டா புருஷ இது. அப்ப புருஷனோட வேலை என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷன் என்ன பண்றான்?
குணானாம் து உபதிரஷ்டா. தூனா ஆனால் குணங்களுடைய பக்கத்தில் இருந்துகிட்டு, குணங்களோட பக்கத்தில் இருந்து. உபதிரஷ்டா அனுமந்தாச்ச கர்த்தா போக்தா மகேஸ்வரா அப்படின்னு. உபதிரஷ்டானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டினா, உப சமீபே, பக்கத்தில் இருந்துகிட்டு. எதுக்கு பக்கத்தில் இருந்துகிட்டு? இந்த புத்திக்கு பக்கத்திலேயே இருந்துகிட்டு என்ன பண்றான்னா பார்ப்பவனா இருக்கான். நான் அதாவது தான் சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சந்திரன் எக்ஸாம்பிள் சொல்றோம்ல, சந்திரன் வானத்துல இருக்கான், அவனுடைய பிரதிபிம்பம் எங்க இருக்கு? ஜலத்துல இருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தையும் பிரதிபிம்பத்தையும் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறான் அப்படின்னு நம்ம சொன்னோம். புரியுதா? ஆமா, புரியுது சாமி. ஆனா ஆத்ம தத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்துல இருக்கிற சந்திரன் மாதிரி இல்லை. திரஷ்டாந்தம் ஏக்கபக்ஷம்னு சொல்லுவோம். பாதிய உணர்றதுக்கு தான் திரஷ்டாந்தம் சொல்லப்படுது. அப்ப இந்த ஆத்ம தத்துவம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ வியாபகமாச்சே. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகம், இந்த புத்தியையும் வியாபிச்சு இருக்கிறது. அப்போ எங்க சுவாமி இருக்குன்னு கேட்டா, பிம்பம் எங்க இருக்குன்னு கேட்டா, எந்த இடத்துல பிரதிபிம்பம் உண்டாகுதோ அதே இடத்துல ஒரிஜினலும் இருக்கு. ஒரிஜினலும் அங்கேயே இருக்கு. அதுக்காக நான் கண்ணாடி எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த கண்ணாடியை சொல்றது. இப்ப கண்ணாடியை நான் திருப்புறேன். இப்ப சாமானிய பிரகாசம் இருக்கா இல்லையா? இப்ப புரியுதா உங்களுக்கு? இங்க ரூம் ஃபுல்லா இருக்கிற பிரகாசம் இப்ப இந்த இடத்துல எனக்கு பக்கத்துல இருக்க ஸ்கிரீன்ல இருக்கு, என் தலையில இருக்கு, என்னோட நெத்தியில இருக்கு, என்னோட ஃபேஸ் ஃபுல்லா பிரகாசிக்குது, இந்த ரூம் ஃபுல்லா பிரகாசிக்குது. அதே பிரகாசம் எங்க இருக்கு? இங்க இந்த கண்ணாடியோட இதுலயும் இருக்கு. இதுல ஈஸியா புரியுது சாமி. இதை இப்படி திருப்பணும்னு என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் கேட்கறேன், அப்ப இந்த கண்ணாடியிலேயே சாமானிய பிரகாசம் இருக்கா இல்லையா? என்னோட முகத்துல என்னோட ஸ்கிரீன்ல பின்பக்கம் இருக்க ஸ்கிரீன்ல எல்லாத்துலயும் படுற இந்த ரூம் ஃபுல்லா இருக்கிற பிரகாசம் இந்த கண்ணாடியிலையும் பேஸா இருக்கு. அதான் ஒரிஜினல். இந்த சாமானிய பிரகாசம் தான் ஒரிஜினல். ஆனா என்ன ஆயிடுதுன்னா, இந்த கண்ணாடிக்குன்னு ஒரு ஆட்ரிபியூஷன் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளார் அடிக்குது. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அடிக்கல. இப்ப புரியுது சாமானிய பிரகாசம் இருக்குன்னு. இப்ப பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இது பிரகாசிக்குது. எங்க பிரகாசிக்கிற தன்மை இருக்குல்ல, அது ரிஃப்ளெக்ஷன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆட்ரிபியூஷன். இந்த ஸ்பெஷலா பிரகாசிக்கிறதுக்கு கீழேயே பேஸா எது இருக்கு? சாமானிய பிரகாசமும் பேஸா இருக்கு. சாமானிய பிரகாசத்துக்கு மேலதான் இந்த கண்ணாடியோட ஒரு விசேஷ பிரகாசம் உண்டாகுது. அப்ப நான் கேட்கிறேன், இந்த விசேஷ பிரகாசத்துக்கு பிம்பம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்னாடியே இருக்கிற சாமானிய பிரகாசம் தான் பிம்பம். இதே மாதிரி என் புத்தி தான் கண்ணாடி மாதிரி. மற்ற எல்லா இடத்துலயும் இருக்கிற பிரகாசம் இந்த புத்தியிலையும் படுது. பேஸா அந்த பிரகாசம் இருக்கு. பேஸுக்கு மேல, பிம்பத்துக்கு மேல பிரதிபிம்பம் கல்பிதமாகுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சந்திரன் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பட்சம் தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்திக்குள்ளாரையே புத்தியை வியாபிச்சு புத்தியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்ம தத்துவம் இருக்கு. அதனால ரொம்ப க்ளோசஸ்ட், இந்த புத்திக்கு எது க்ளோசஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மான்ற திரஷ்டா தான் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சா? அப்போ உபதிரஷ்டாவா இருந்துகிட்டு, உபதிரஷ்டான்னு அர்த்தம், இந்த 3 குணங்களையும் வியாபிச்சு 3 குணங்களையும் பிரகாசிக்கிறதா பக்கத்திலேயே இருந்து பார்க்கக்கூடியவன் யாரோ அவன் புருஷைதி, அவன் தான் புருஷன். பிம்பமாய் இருந்துகிட்டு என்ன பண்றான்? பிரதிபிம்பத்தையும் பார்க்கிறான், புத்தியையும் பார்க்கிறான், எல்லாத்தையும் பார்க்கிறான். தூக்கத்துல அந்த அவ்யாக்கிருதம், அந்த மூல பிரகிருதியையும் பார்க்கிறான். ஒன்னும் தெரியல. யார் பார்க்கிறா? அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற புருஷன் தான் நான்ற புருஷன் என்ன பண்றான்? தூக்கத்துல ஒன்னும் தெரியல அப்படின்னு அந்த மூல பிரகிருதியை பார்க்கறான். காலையில வேக்கப் ஆகும்போது புத்தியை பார்க்கறான். காலையில வேக்கப் ஆகும்போது புத்தியில இருக்கக்கூடிய விருத்திகளையும் பார்க்கறான், புத்தியில இருக்கக்கூடிய அகங்காரத்தையும் பார்க்கறான். இப்ப மனசையும் பார்க்கறான், மனசுக்கு பக்கத்திலேயே இருந்துட்டு மனசை பார்க்கறான், இந்திரியங்களுக்கு பக்கத்திலே இருந்துட்டு இந்திரியங்களை பார்க்கறான். நல்ல மந்திரம் ஏதாவது சொல்லுங்களேன் சாமி. அப்ப நான் கேனோபனிஷத்து மந்திரம் தான். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாச்சோக வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹா. இதுல வந்து கேனோபனிஷத்துல 1, 2
1வது இதுல கண்டத்துல 2வது மந்திரமே உத்தம அதிகாரிக்கு சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு கண்ணா இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணுக்கு பக்கத்துல இருக்கான், கண்ணையும் பார்க்கறான், கண்ணு மூலமா எல்லாத்தையும் பார்க்கறான். காதுக்கு காதா இருக்கான், காதுலயும் இருக்கான், காதை பிரகாசிச்சு காது வழியா எல்லாத்தையும் கேட்கறான் அப்படி மாதிரி சொல்லுது. அப்ப அதே மாதிரி புத்தியிலேயே இருக்கான், புத்திக்கு புத்தியா இருந்துகிட்டு புத்தியையும் பிரகாசிக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா எங்க சுவாமி இருக்கான்? வானத்துல இருக்க மாதிரி எங்கேயோ இருக்கானா? இல்ல, புத்தியிலேயே இருக்கான். என்ன யோசிச்சு பாருங்க, பக்கத்துல இருக்கான், இருக்கிறதுல க்ளோசஸ்ட். அப்போ க்ளோஸா இருந்துகிட்டு என்ன பண்றான்? திரஷ்டாவா இருக்கான், உபதிரஷ்டான்னு அர்த்தம். பக்கத்துல இருந்து பார்க்கிறவனா, சமீபத்துல இருந்து பார்க்கிறவனா இருக்கான். இது புருஷனோடது. அதோ ந சரூபா, தெளிவா சொல்லியாச்சு. அதனால எத்தனை அட்ரிபியூஷன் சொல்லியிருக்கோம்? முதல்ல புத்தி பரார்த்தம், ஆத்மா சுவார்த்தம். புத்தி பாத்தீங்கன்னா திரிகுணம், இந்த ஆத்மா நிர்குணம். புத்தி பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு கூட சேர்த்துக்கலாம், சங்காத்தம். புத்தி சங்காத்தம், கூட்டு, அசம்பிள். ஆனா ஆத்மா பாத்தீங்கன்னா ஏக்கம், ஆத்மா ஏக்கம். அது சங்க கூட்டி வச்சதெல்லாம் இல்லை, ஒரே தத்துவம் தான் அது ஆத்மா. அதுக்கப்புறம் இந்த புத்தி பாத்தீங்கன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா அச்சேதனம், இந்த ஆத்மா சேத்தனம். இந்த புத்தி பாத்தீங்கன்னா விஷயம், இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா திரஷ்டா, உபதிரஷ்டா. 5 ஆட்ரிபியூஷன் ஆப்போசிட்டா இருக்கு. அதனால அதோ ந சரூபைதி, ஆகையினால் இந்த ஆத்மாவும் இந்த புத்தியும் சமமான ரூபம் இல்லை. சிம்பிளா தெரிஞ்சு போச்சு. 5 ஆட்ரிபியூஷன் சொல்லியாச்சு, இன்னும் நிறைய இருக்கு, 5 மட்டும் போதும். அஸ்து தருகி விரூபைதி. அப்ப 2 ஈக்குவலான ரூபம் இல்லை அப்படின்னா ரெண்டுமே வேற வேறன்னு சொல்லலாமா? புத்தி வேற இது வேறன்னு சொல்லலாமா அப்படின்னா இல்லப்பா. ந அத்தியந்தம் விருப்ப 100% அது பாத்தீங்கன்னா வேற வேற ஃபார்ம்னு சொல்ல முடியாது. இது வேற அது வேற, 100% வேற வேற அப்படின்னு சொல்ல முடியாது. கஸ்மாத் ஏன் அப்படி சொல்றீங்க? அதான் இப்ப 5 ரீசன்ஸ் சொல்லியிருக்கீங்களே, 5 மூலமா என்ன தெரியுது? 2 டிஃப்ரெண்ட் தானே. ஜடம் சேத்தனம் 2 வேற வேற தானே. இது திரஷ்டா, இது திருஷ்யம் வேற வேற தானே. அப்ப 5 பாயிண்ட் கொடுத்துட்டு நீங்க சொல்றீங்க 100% அது வேற ஆனதும் இல்லை அப்படின்றீங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, சுத்தோ அபி. மந்திரத்துல சூத்திரத்துல இருக்கிற 2வது பாட்டு வருது. சுத்தோ அபி, இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா சுத்தமா இருந்தாலும் கூட, சுத்தோ அபி அசௌ ஆத்மா, அசௌனா அந்த ஆத்மான்னு அர்த்தம். அந்த ஆத்மா பிரத்யானு பஷ்யோ, சூத்திரத்துல இருக்கிறத சொல்றார். பிரத்யானு பஷ்யனா என்ன அர்த்தம்? இந்த புத்தியில நிறைய விற்த்திகள் உண்டாகுதுல்ல, புத்தி அனாத்மா திரிகுணம். அந்த புத்தியோட வேலை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா விற்த்திகளை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன விற்பி? புத்தி விற்பி. அது என்ன பண்ணும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புத்தி விற்பி என்ன பண்ணும்? மனசுக்கு போகணும்னு அடுத்த ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் எது? மனசு. மனசுக்கு போகணும்னு அதுக்கு என்ன பேரு? மனோவிருத்தி. மனோவிருத்தி பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப்பிங் அதுக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோவிருத்தியிலிருந்து அங்க போனோன்னு இந்திரியங்களுக்கு போகுது, இந்திரிய விருத்தி ஆயிடுது. இந்திரிய விருத்தியாகி வெளியில போகுது, வெளியில போய் விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்குது, கேரி பண்ணிக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருது, இந்திரியத்துக்கு வருது, அப்புறம் மனசுக்கு வருது. மனசுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று இருக்கு. என்னது இருக்கு? சித்தம்னு ஒன்று இருக்கு, மெமரிஸ். அந்த மெமரிஸ்ல என்ன பண்ணுது? கம்பேர் பண்ணுது, சிமிலர் டேட்டாஸ் ஏதாவது இருக்கான்னு பாக்குது. அந்த சிமிலர் டேட்டாவை எடுத்துக்கிட்டு நேரா கொண்டு போய் புத்திகிட்ட போய் சமர்ப்பணம் பண்ணுது. புத்திகிட்ட இருந்து கிளம்பின விருத்தி திரும்ப புத்திக்கே அடையுது. அடைஞ்சோன்னா அந்த புத்தி என்ன தன்மை உடையது? அத்தியவசாயம், நிச்சயம் பண்ற கேப்பபிலிட்டி அந்த புத்திக்கு தான் இருக்கு. அந்த புத்தி சொல்லுது இது லேப்டாப், இது குரோம் புக். இன்னைக்கு தான் நான் பார்த்தேன், குரோம் புக்குன்றான், அப்புறம் லேப்டாப்ன்றான். உடனே யூடியூப் நம்ம குரு இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் கேட்டேன், என்னப்பா இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. உடனே அவன் சொல்லிட்டான், ஓ குரோம் புக்குன்றது வேற, லேப்டாப்ன்றது வேற, 2 டிஃப்ரெண்ட் இருக்கு. இது டேப்லெட்டு, இது நோட் புக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்காம் பேரை பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப யாரு நிச்சயம் பண்ற? புத்திக்கு பாத்தீங்கன்னா ஒரு அறிவு வந்துடுது. நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னே அது என்ன பண்ணுது? உடனே இது லேப்டாப், இது குரோம் புக்கு, இது நோட் புக்கு, இது சாம்சங், இது ஆப்பிள் போன் அப்படின்னு கரெக்டா சொல்லுது. எல்லாத்தையும் நிச்சயம் பண்றது யாரு? புத்தி விருத்தி. அடிச்சா அந்த புத்தி விருத்தி வந்தோன்னே கூட என்ன யாரு இருக்கா? புத்தி விருத்திக்கு பக்கத்துல யாரு இருக்கா? உபதிரஷ்டா இருக்கானா? இந்த உபதிரஷ்டான்ற பையன் என்ன பண்றான்? சும்மா தேமேன்னு இருக்க வேண்டியதுன்னு அந்த ஞானத்தை என்ன பண்றான்? டும்னு பிடிச்சி இழுத்துக்கிறான்.
கண்ணோட இழுத்துக்கிட்டு எனக்கு லேப்டாப் தெரியும், டேப்லெட் தெரியும், நோட் புக்கு தெரியும், குரோம் புக்கு தெரியும் அப்படின்னு தெரியும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன பேரு சொல்லியிருக்கான்? பலவியாப்தி. பலவியாப்தின்னு என்ன அர்த்தம்? புத்தியில உண்டாகக்கூடிய ஞானம் அஜ்ஞானம் எல்லாத்திலையும் ஒரு அபிமானத்தை அடைகின்றது எதுவோ அது பலவியாப்தி. இந்த ஜீவாத்மாக்கு ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு பலவியாப்தி உண்டாகிட்டே இருக்கு. அதான் சம்சாரம். ஐயோ எனக்கு தெரியல, புத்தி ட்ரை பண்ணி பார்க்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சுவாமி சொல்றது, ஐயோ எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு பலவியாப்தி. பக்கத்துல இருக்கிற புருஷன் என்ன பண்றான்? ஐயோ எனக்கு புரியலையே அப்படின்றான். அதுக்கப்புறம் புரியும் போது என்ன பண்ண, ஆஹா எனக்கு தெரியும் சாமி சொன்னதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு அபிமானமும் வருது. அப்ப இந்த சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அறியறது யாரு அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு சுகமும் துக்கமும் மாறி 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 எதனால வந்துட்டு இருக்கு? பக்கத்துல இருக்கிற புத்தி விருத்தியோட சேர்றதுனால. ஆனா வாஸ்தவத்துல இந்த புருஷன் எப்படிப்பட்டவன்? நித்திய சுகஸ்வரூபம். அவனுக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, ரெண்டுத்தையும் கடந்தவன். சம்சார சுக துக்கங்களை கடந்தவன், சுரூபமே சுகமானவன். ஆனா இந்த புத்தி விருத்தியோட சேரும் போதெல்லாம் அவனுக்கு சுகமும் துக்கமும் வந்துகிட்டே இருக்கு. அடிச்சா இதுதான் இங்க சொல்ல வர்றாரு. பிரத்யானுபஷ்யக. பிரத்யானுபஷ்யக அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த மாதிரியான விருத்தி உண்டாகுதோ அந்த மாதிரி கூட இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அடையாளம் காணப்படுகிறது. அதான் சொல்றோம் என்னன்னு கேட்டா, அந்த உலகத்தை நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. ஃபர்ஸ்ட் இடத்துல புரிஞ்சுங்க, நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. அமிர்த பிந்து உபனிஷத்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதை நல்ல மனப்பாடம் பண்ணணும். ஆக்சுவலா அமிர்த பிந்து உபனிஷத்து அவ்வளோ நல்ல உபனிஷத்து சொல்லுது. என்னன்னு கேட்டா, மனோஹி த்விவிதம் புரோக்தம் சுத்தம் சாசுத்தமேவச. அசுத்தம் காமசங்கல்பம், அசுத்தம் காமசங்கல்பம், சுத்தம் காம விவர்ஜிதம். இதான் வார்த்தை. அப்போ மனசை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தர் கோப விருத்தி வந்துச்சுன்னா அடிக்கடி கோப விருத்தியோட இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் ரொம்ப கோபிங்க அப்படின்றோம். அவர் கருணாமூர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட தாட் வந்து பார்த்தீங்கன்னா கருணைமயமா அவரோட தாட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அவரை நம்ம கருணாமூர்த்தின்றோம். ஒருத்தர் லோப விருத்தியோட இருந்தார் அப்படின்னா லோபின்றோம். ஒருத்தர் காம விருத்திகளோட இருந்தாருன்னா காமின்றோம். அப்ப வாஸ்தவத்துல ஆத்மா வந்து காமியோ குரோதியோ லோபியோ அதெல்லாம் இல்லை. அந்த பக்கத்துல இருக்கிற விருத்தியோட ஃபார்ம நம்ம என்ன பண்றோம்? அந்த ஆத்மாவோட கனெக்ட் பண்ணி ஒருத்தரை சொல்றோம். இதுக்கு பேர் தான் பிரத்யயானுபஷ்யக. பிரத்யய அனுபஷ்யக அப்படின்னு பேர். அனுபஷ்யங்கன்னா பிரத்யேயத்தை தொடர்ந்து அவருக்கு அவரோட பர்சனாலிட்டியா நம்ம என்ன பண்றோம்? அந்த ஆத்மாவோட பர்சனாலிட்டியா அந்த பிரத்யேயத்தை வச்சுக்கிட்டு பாக்குறோம். அதான் பிரத்யானுபஷ்யக. ஆனா எப்படிப்பட்ட ஆளு ஒவ்வொருத்தரும்? ஆத்மா எப்படிப்பட்டது? சுத்தோ அப்படி சுத்தமா இருந்தாலும் கூட புத்தி விருத்திக்கு ஏற்ற மாதிரி. அதனால தான் பாருங்க என்ன சாதுவா தூங்குறான் பாருங்க. நாய் வந்து ஒரு அல்சேஷன் நாய் தூங்கிட்டு இருக்கு, நல்ல டாபர்மேன், ரொம்ப அக்ரெசிவா இருக்குன்னு வச்சுங்க. ஆனா தூங்கும் போது பாருங்க, தூங்கும் போது ரொம்ப சமத்தா தூங்கிட்டு இருக்கான். ஐயோ என்ன சமத்தா தூங்கிட்டு இருக்கான், சாந்தமா தூங்கிட்டு இருக்கானே. சிங்கம், நான் நிறைய வீடியோ சிங்கம் புலி வீடியோவா நிறைய பார்ப்பேன். சிங்கம் தூங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிங்கம் புலிலாம் தூங்கும் போது ரொம்ப சமத்தா தூங்கிட்டு இருக்கோம், பூனைக்குட்டி மாதிரியே தூங்கிட்டு இருக்கோம். ஐயோ வேக்கப் ஆனாதான் தெரியும். ஏன் வேக்கப் ஆனோன்னு புத்தி விருத்தி அங்க வந்துருது. புத்தி விருத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரஜோகுணமான புத்தி விருத்தி. ரொம்ப ரஜோகுணமான புத்தி விருத்தினால் அக்ரெசிவா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக்கிங் மைண்ட் வந்துருது. நம்ம சொல்லுவோம் ஐயோ சிங்கம், எந்திரிக்கிற வரைக்கும் அசிங்கம், எந்திரிச்சாதான் சிங்கம் அது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்மளும் அப்படித்தானே. கெட்டவன் நல்லவன்லாம் வந்து எங்கேயாவது தூக்கத்துல இருக்கானா? புண்ணியாத்மா பாப்பாத்மா கெட்டவன் நல்லவன் அர்த்தம் இல்லை. ஏன்னா புத்தி வேக்கப் இல்லை. எப்போ புத்தி வேக்கப் ஆகுதோ அந்த இடத்துல என்ன தாட் உண்டாகுதோ அந்த தாட்டோட சேர்த்து அவனை, அந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்றோம்? அடையாளப்படுத்துகின்றோம். இதுக்கு பேர் தான் பிரத்யய அனுபஷ்யக அப்படின்னு பேர். ஆச்சாரிய சொல்லிட்டாரு யதக, ஏனெனில் எந்த காரணத்தினால்னா பிரத்யம் என்ன சொல்றீங்க? போத்தம்னா என்ன அர்த்தம்னா புத்தி விருத்தின்னு அர்த்தம். புத்தியில இருந்து உண்டாகிற விருத்திக்கு பேரு போத்தம்னு பேர்.
அப்போ பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தி விருத்திக்கு பேர் தான் பிரத்யம்னு பேர். புத்தியில உண்டாகக்கூடிய விற்த்திகளுக்கு பேர் ஞானம்னு பேர். அதனால பிரத்யம்னு சொன்னா நிறைய இடத்துல ஞானம்னு பயன்படுத்துவாங்க. அதோட நம்ம ஈஸியா எடுத்துக்கணும் அப்படின்னா என்னன்னா, புத்தி விற்த்தின்னு எடுத்துங்க. பிரத்யம் இஸ் ஈக்குவல் டு புத்தி விற்த்தி. புத்தி விற்த்தியில என்னெல்லாம் இருக்கும் சாமி? அகங்காரம் இருக்கும், அதுக்கப்புறம் நாமரூப ஜெகத் இருக்கும். இவ்வளவுதான். இந்த விற்த்திகளோட அனுபஷ்யதி, அந்த புத்தி விற்த்திகளோட பின்தொடர்ந்து அவன் பார்க்கப்படுகின்றான். ஒருத்தனோட பர்சனாலிட்டி என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய புத்தியில இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான், தாட்ஸ் தான் அவனுடைய பர்சனாலிட்டி. அடிச்சா அவனோட அடையாளம் அதுதான். தத்தம் அனுபஷ்யன்னு, அந்த புத்தி விற்த்திகளை தொடர்ந்து பார்க்கப்படுபவன், அவனை அந்த புத்தி விற்த்தியை வச்சுக்கிட்டு பார்க்கப்படுறவனா இருக்கிறவன். தது ஆத்மா தது ந தது ஆத்மா அபி, அந்த புத்தி விற்த்திகளுக்கு சொரூபம் இவன் இல்லை, இந்த ஆத்மா இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தி விற்த்திகளுக்கு சொரூபம் எது? திரிகுணம். சொரூபம்னு என்னது? மூலமா இருக்கிறது. அப்ப அந்த புத்தி விற்த்திகளுக்கு மூலம் பாத்தீங்கன்னா திரிகுணமா இருக்கிற அச்சேத்தனமா இருக்கிற மாயை தான். இந்த புருஷன் பாத்தீங்கன்னா அந்த புத்தி விற்த்திகளுக்கு சொரூபம் இல்லை, இவன் தனி, செப்பரேட். புருஷன் திரஷ்டா. இந்த புத்திக்கு பாத்தீங்கன்னா சொரூபம் எது? இதோட மூல காரணமா இருக்கிற அந்த அவித்யா, மாயா, மூல பிரகிருதி, திரிகுணாத்மகம். அப்ப இந்த இவன் பாத்தீங்கன்னா புத்திக்கு சொரூபமா இல்லாமல் இருந்தாலும் கூட தது ஆத்மக இவ பிரத்யவபாசத்தே. ஆனா எப்படின்னா, இந்த புத்தியோட சுரூபமாகவே இவன் பிரகாசிக்கின்றான், ஆபாசிக்கின்றான். புரியுதா? இவனுக்கும் புத்திக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா புத்தியோட சேர்ந்த சங்க தோஷம். இந்த பன்னியோட சேர்ந்து கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா சேத்துல கிடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பன்னிக்குட்டி மாதிரியே கிடக்கும், சின்ன கண்ணுக்குட்டியா இருந்தாலும். ஆனா சேத்துல கிடந்தா பாத்தீங்கன்னா ஆயிடுமா அது? கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டியே ஆயிடுமா? என்னதான் சேத்துல புரண்டு இருந்தாலும் கண்டிப்பா கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டியே ஆகவே ஆகாது. அதே மாதிரி ஆனா ஆன மாதிரி தெரியும், ஆன மாதிரி தெரியும். அதே மாதிரி இந்த நான் அப்படின்ற அந்த ஆத்மாவும் புத்தி விருத்திக்கு வேறானதா இருந்தாலும் இந்த புத்தி விருத்தியோட சேர்ந்து இருக்கும்போது அந்த புத்திக்கு சொரூபமாவே, புத்தியோட சொரூபம்னு அர்த்தம், புத்தியோட ஃபார்ம் அடைஞ்ச மாதிரியே தெரிகின்றான். உங்களை பிரிச்சு பார்க்க முடியுதா? நார்மலா நான் புத்தியை விட்டுட்டு பிரிச்சு பாருங்க. நான் வேற புத்தி வேறன்னு பிரிக்க முடியுதான்னு கேட்டீங்கன்னா நம்மளால ரொம்ப கொஞ்சம், நமக்கெல்லாம் முடியும், ஓரளவு கொஞ்சம் முடியும். லௌகிகத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா கொஞ்சம் இப்போ எத்தனை பாடம் கேட்க ஆரம்பிக்கும் போதே நான் வேற இது வேற கொஞ்சம் லைட்டாக விவேகம் இப்போ வந்திருக்கும், நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஆனால் லௌகிகத்தில் பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தியையும் நானையும் யாரும் மனுஷங்க என்ன பண்ணுறதில்ல, பிரித்து பார்ப்பதே இல்லை. இதான். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் தான் விவேகம் வந்திருக்கு, வாஸ்தவத்தில் பூர்ண விவேகம் வரல. எப்போ பூர்ண விவேகம் வரும்? மூணாவது சூத்திரம் என்னது பாருங்க, ததா திரஷ்டுக்கு சொரூபே அவஸ்தானம். ரெண்டாவது சூத்திரம் அத்த யோகானுசாசனம் முதல் சூத்திரம். ரெண்டாவது சூத்திரம் ததா திரஷ்டுக்கு சொரூபே அவஸ்தானம். இல்லை யோகச்சித்த விருத்தி, பரவாயில்ல, யோகச்சித்த விருத்தி நிரோதக. அதுக்கப்புறம் மூணாவது சூத்திரம் தான் ததா திரஷ்டுக்கு சொரூபே அவஸ்தானம். அப்புறம் நாலாவது சூத்திரம் என்னது? இல்லை, நடுவில் விட்டீங்க, முக்கியமான சூத்திரம் விருத்தி சாரூபியமிதரத்திர. அதாவது ஜீவன் முக்தன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ததா திரஷ்டுக்கு சொரூபே அவஸ்தானம். சித்த விற்த்திகள் எல்லாம் புத்தியில இருந்து எல்லா விற்த்திகளும் நிரோதமாச்சுன்னா திரஷ்டா தான் தானா நிக்கிறான். ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்லாம போயிடுது. நேத்தி 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 பண்ணி வேற எனக்கு அந்நியமா திரஷ்டாக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டான்னு என்ன ஆயிடும்? திரஷ்டா திரஷ்டாவா நிற்பான். திரஷ்டா திரஷ்டாவா நிக்கிறவன் ஜீவன் முக்தன். அவனுக்கு அந்நியமா இதரத்திர. அடுத்த சூத்திரம் சொல்லுது விருத்தி சாரூபியம் இதரத்திர. இதரத்திரன்றதுக்கு அர்த்தம் அந்த சொரூபத்துல நின்னவனுக்கு அந்நியமா இருக்கிற மற்ற உலக ஜனங்கள் எல்லாத்துக்கும். எப்படின்னா நம்மளோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கு? விருத்தி சாரூபியம் இருக்கா? அதுதான் இங்க சொல்லுது. நான் சுத்தம் தான், நான் சுத்தமான ஆத்மா, சச்சிதானந்தம் தான். ஆனாலும் கூட நான் என்ன பண்றேன்? விருத்திக்கு சரூபமா ஆயிடுறேன். விருத்தியோட ஃபார்முக்கு நான் என்ன பண்றேன்? ஆயிட்டேனா தெரியறேனா? தெரியறேன். பன்னிக்குட்டியோட கண்ணுக்குட்டி சேர்ந்தா கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டி ஆகவே ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புத்தி விருத்தியோட சேர்ந்து இந்த ஆத்மா அது மாதிரி ஆகாது.
ஆனா ஆன மாதிரி தெரியுது. சாரூபியம் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். சமமான ஃபார்முக்கு புத்தி விருத்தி மாதிரியே நம்மளோட ஃபார்ம் ஆயிடுது. அது அப்புறம் ததாச்ச உக்தம், அடுத்த பேஜ். அது போலவே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்படுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், அபரிணாமினி. பஞ்சசிகாச்சாரியர் ஸ்லோகத்தை தான் இவர் அதிகமாக கூட் பண்றார். அபரிணாமினி ஹி போக்திரு சக்தி. இப்ப இந்த ஆத்மா இருக்கே சுவாமி, ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா அபரிணாமினின்னு பேர், பரிணாமம் இல்லாதது. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? அபரிணாமினின்றதுக்கு அர்த்தம் பரிணாமம் இல்லாதது. பரிணாமம் என்னது அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பேரு பரிணாமம். வேதாந்தத்துல இன்னைக்கு காலையில பாடம் பார்த்தோமே, அந்த பாடத்துல ஏதாவது உங்களுக்கு கிளிக் ஆகுதா? ஆத்மாக்கு லட்சணம் நிர்விகாரி, விகாரம் இல்லாதது சொன்னோமா? விகாரம் இல்லாததுன்னா என்ன அர்த்தம்னா பரிணாமம் இல்லாததுன்னு அர்த்தம். சேஞ்ச்லெஸ்ஸா இருக்கிறது. பிறந்ததுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நினைவு தெரிஞ்சதுல இருந்து இது வரைக்கும் அந்த நான் ஒரே மாதிரி இருக்கும். நான்ல சேஞ்சே இல்லை. ஆனா நானுக்கு பக்கத்துல இருக்கிறதுல எங்க போன வீடியோ போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடில அந்த தாடிலாம் வெள்ளை வெள்ளை கருப்பா இருந்துச்சுங்க. இப்போ நரைச்சி போச்சு. ஐயோ நரைச்சி போச்சு. ஐயோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு தெரியல, இவ்வளோ வேகமாக நரைச்சிருக்கு. டக்கு 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 டக்குன்னு எல்லாம் இதாகிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளார எல்லாம் வெள்ளையாயிரும் போல இருக்கு. ஐயோ, நான் அப்படியே இருக்கேன். பாடியில் என்ன சேஞ்ச் நடந்தாலும், என்ன விகாரங்கள் நடந்தாலும், இந்த பாடியில் நடந்தாலும் புத்தி பார்த்தீங்கன்னா சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. புத்தி எண்ணங்களால பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா புத்திக்கு பக்கத்துல இருக்கிற நான் சதா காலமும் 50 வருஷமா ஒரே மாதிரி இருந்திருக்கேன், ஒரே மாதிரி இருக்கேன். அப்ப எனக்கு என்ன பேர் சுவாமினா அபரிணாமினி. எனக்கு அந்நியமா இருக்கிற எல்லாம் என்னது? பரிணாமி. எல்லாம் பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் மட்டும் அபரிணாமினி. அதான் சொல்லுது அபரிணாமினி போக்திரு சக்தி. போக்திரு சக்தினா என்னது? வேதாந்தத்துல இதுக்கு தப்பு. வேதாந்த திருஷ்டிப்படி என்ன தெரியுங்களா? ஆத்மா கர்த்தாவும் இல்லை, ஆத்மா போக்தாவும் இல்லை. ஆனா சாங்கியத்திலையும் யோகத்திலையும் ஆத்மா போக்தா. ஆத்மா கர்த்தா இல்லை, ஆனா பாத்தீங்கன்னா போக்தா. விவகார சத்தியம் இது. ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா குக் பண்ண தெரியுமா? ஹஸ்பண்டுக்கு குக் பண்ண தெரியாது, ஆனா சாப்பிட தெரியும். நல்லா சாப்பிடுவார் ஹஸ்பண்டு. எல்லா வீட்லயும் அப்படித்தானே. சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது நிறைய ஹஸ்பண்டுக்கு. என்ன மோசம் பாருங்களேன். அதனாலதான் சன்னியாசத்தை பத்தி யோசிக்க முடியுமா? எப்படி யோசிக்க முடியும்? ஒய்ஃப் இல்லைன்னா அவ்வளவுதான், லைஃப் இல்லை. ஒய்ஃப் இல்லைன்னா லைஃப் இல்லை. ஒய்ஃப் இல்லைன்னா லைஃபே முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் பாதி பேத்துக்கு சுடு தண்ணி வைக்க தெரியாது. அது மாதிரி. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, புருஷன் கர்த்தா இல்லை, போக்தா. இது எங்க? விவகார சத்தியத்துல கரெக்ட். இதை வச்சுதான் சாங்கியமும் யோகமும் ஆத்மாவை போக்தா என்று சொல்கின்றன. நான் சொல்றேன், இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் நம்மளாம் பண்ணும். நம்ம ஆத்மா ஒவ்வொருத்தரும் ஜீவாத்மா. இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் நம்மளா பண்ணும். மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, என்னென்ன நேச்சரில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்களும் நானுமா பண்ணோம் இல்லைல்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறோமா, போகம் பண்ணுறோமா? அப்போ விவகாரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேச்சர்ன்ற பிரகிருதி கர்த்தா எல்லாத்தையும் பண்ணுது. போக்தா யாருன்னா இங்க இருக்கக்கூடிய சகல ஆத்மாக்களும் என்னது? போக்தா. எத்தனை ஆத்மான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொரு தேகத்திலையும் ஒவ்வொரு ஆத்மா. விவகாரத்துல பாருங்க, எத்தனை சரீரங்கள் இருக்கோ அத்தனை சரீரத்திலையும் ஆத்மா தனித்தனியா. பிரதிதேகம் ஆத்மா பின்னம். ஒவ்வொரு தேகத்திலையும் ஆத்மா தனித்தனியா இருக்கு. எப்படி இருக்கு? போக்தாவா இருக்கு. கர்த்தா அது எதுவும் பண்ணல. இந்த பிரகிருதி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கோ அதை எல்லாத்தையும் இது போகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப போக்திரு சக்தின்னு பேரு. இதுக்கு என்ன பேரு? போக்திரு சக்தின்னு பேரு ஆத்மாக்கு. ஆனா பரிணாமம் இருக்கா? பரிணாமம் இல்லை அப்படின்றாங்க. இது கான்ட்ரடிக்ஷன். பிரம்மசூத்திரத்துல தலையிலேயே தட்டி ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்? சங்கரர் இவங்களை எல்லாத்தையும் பிடிச்சி டம் 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 டம்னு கிழிச்சு போடுறார். போக சும்மா தப்பா பிலாசபி எழுதிட்டு அப்படின்னு. ஆனா இப்ப கேட்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்க மாதிரியே, கரெக்டா இருக்க மாதிரியே தெரியும். ஆத்மா அபரிணாமினி. ஆத்மா போக்திரு சக்தியா இருக்கிறது. அது எப்படின்னா அப்பிரதிசங்கிரமா. அப்பிரதிசங்கிரமான ரொம்ப யோசிக்காதீங்க. அசங்கோயம் புருஷக வேதாந்தத்தை சொல்ற.
இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எதோடையும் சங்கம் இல்லாமல் இருப்பது. திரஷ்டாக்கு ஏதாவது திருஷ்யத்தோட சங்கம் இருக்குமா? ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிலிம் பாக்குறீங்க, அந்த ஃபில்மோட உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பாக்குறவனுக்கு திரஷ்டா வேற, திருஷ்யம் வேற. புத்தி இல்லாதவன் தான் என்ன பண்ணுவான்? எமோஷனல் ஆவான். புத்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அது நடக்குதுப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான் வெறும் திருஷ்யமா. அப்ப திருஷ்யத்தோட இந்த புருஷனுக்கு திரஷ்டாக்கு சம்பந்தமே இல்லை. அதனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அப்பிரதி சங்கிரமா, அப்படின்னா சம்பந்தம் இல்லாதவன், திருஷ்யத்தோடு சம்பந்தம் இல்லாதவன். இத வேதாந்தம் சொல்றதுக்கு என்ன பேருன்னா அசங்கா. இந்த ஆத்மா அசங்கம், அதான் அப்பிரதி சங்கிரமா. ச பரிணாமினி இத்தியர்த்தே, பரிணாமினி அர்த்தே பிரதிசங்கிராந்தா இவ. இந்த பரிணாமிய பக்கத்துல இருக்க இந்த சித்தம், இந்த புத்தி, இது என்னது? மாயா தத்துவம் தானே. திருஷ்யம் எல்லாம் மாயா. இது எல்லாம் பரிணாமி, சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிய. சலம் குணம் விருத்தம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். குணத்தோட நடத்த என்னது? குணம் சதா சலிச்சுக்கிட்டே இருக்கும். சலிக்கிறது வைப்ரேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சலிச்சுக்கிட்டே இருக்குனாவே அது பரிணாமத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம் எல்லாம் பரிணாமி. கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிணாமியோட அர்த்தத்துல அதம் விஷயம், அதோட பிரதிசங்கிராந்தா இவ, இதோட சேர்ந்து இருக்கிற மாதிரி இது. ஆனா ஒரிஜினல்ல இவன் சேரவே சேர மாட்டான். திரஷ்டாவும் திருஷ்யமும் சேர முடியாது. ஆனா பக்கத்துல இருக்கிறதுனால சங்கத்தை அடைஞ்ச மாதிரி, சம்பந்தத்தை அடைஞ்ச மாதிரி பிரதிசங்கிராந்தா இவ தத் விருத்திம் அனுபததி. இந்த புத்தியோட சேர்ந்த மாதிரி இருந்துகிட்டு, இந்த புத்தியோட காத்து வந்து அகர்பத்தியோட சேருமா? ஸ்மெல்லோட. காத்து வேற, அகர்பத்தி ஸ்மெல் வேற. ஆனா கேரி பண்ணுது, கேரி பண்ற வேலை தான் வந்து பாத்தீங்கன்னா போது. அது வாசனையெல்லாம் கேரி பண்ணிக்கிறதுனால நமக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுது? காத்தும் அகர்பத்தி ஸ்மெல்லும் வேற வேறன்னு தெரியாம ஒன்னான மாதிரியே தெரியுது. ஆனா வாஸ்தவத்துல அது கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த கேரி பண்ண அந்த அகர்பத்தி ஸ்மெல்லை விட்டுட்டு வேற பக்கம் போகும். அங்க இருக்க என்ன கேரி இருக்கோ பண்ண வேண்டியிருக்கோ அதை கேரி பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போகும். அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் ஒரு கேரி பண்ணிக்கும். வாஸ்தவத்தை காத்துக்கு ஸ்மெல் இல்லை. அதே மாதிரி இந்த ஆத்மா சுத்தமா இருந்தாலும் இந்த புத்தி விருத்திகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? அதுக்கு ஏத்த மாதிரி இதுவும் அனுபதத்தி, அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரியே தெரிகின்றது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தஸ்யாச்ச பிராப்த சைத்தன்ய உபகிரக ரூபாயா. இந்த சைத்தன்யம் இருக்குல்ல, யாரு? திரஷ்டா. இந்த திரஷ்டாவுனால என்ன ஆச்சுன்னா ரெண்டு ப்ராப்ளம். சங்க தோஷம் எதுக்கு நடக்கும் அப்படின்னா எப்படி வேணா நடக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாராய வியாபாரம் பண்ணுற ஒரு ஆளோட ஃப்ரெண்டாக இருந்தேன். சாராய வியாபாரி சின்ன வயசில். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆள் நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுனால எனக்கு நல்ல செஸ் போர்டு விளையாடுறது எனக்கு நல்லா தெரியும். நல்ல ரொம்ப டாப் லெவலில் செஸ் போர்டு விளையாட ஆரம்பித்தோன்னா அந்த ஆளோட சேர்ந்து நான் டெய்லி ராத்திரியில் விளையாடுவேன். சங்க தோஷம் என்ன ஆகுதுன்னா அவர்கிட்ட இருக்கிற கெட்ட தோஷம் எனக்கு வந்துருச்சு, ஏன்ட்ட இருக்கிற நல்லதெல்லாம் அவருக்கு போயிடுச்சு. அவர் என்கிட்ட இருக்கிற அந்த செஸ்ஸோட நுணுக்கங்கள் எல்லாம் அவர் கற்றுக்கிட்டார். அவர் சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டார். என்கிட்ட இருக்கிற டேலண்ட் எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு. அவர்கிட்ட இருக்க தோஷங்கள்லாம் என்கிட்ட வந்துச்சு. அப்போ சங்கத்தில் என்ன இருக்குன்னா இங்கே இருக்கிறது அங்கே போகும், அங்கே இருக்கிறது இங்கே வரும். அதே மாதிரி இந்த புத்தியோட இந்த திரஷ்டாவா இருக்கிற நான் இந்த புத்தியா இருக்கிறதோட சேரும்போது இந்த புத்தி விருத்தியில இருக்கக்கூடிய காம குரோத லோப மோகம் எல்லாம் என்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த புத்தி விருத்தி ஜடம், சேத்தனம் இல்லை, இது ஜடம். ஆனா சேத்தனத்தோட தன்மை இங்க இருக்கிறது இந்த புருஷனோட சம்பந்தத்தினால இந்த புத்தி விருத்தியும் எப்படி தெரியுது? சேத்தனத்தை அடைந்த மாதிரி, உயிர் உள்ளது மாதிரி, உணர்வு உள்ளது மாதிரி இந்த புத்தி விருத்தி தெரிய ஆரம்பிச்சு. இங்க இருக்கிற ஆட்ரிபியூஷன் இதுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுது. அதுதான் இங்க ஆச்சரிய சொல்றாரு. தஸ்யாச்ச, அந்த புத்தி விருத்திகளும் கூட பிராப்த சைத்தன்யத்தோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்த மாதிரி. ஃபேன் ஓடுது, ஃபேன் ஓடுறது சாமர்த்தியம் இல்லை, ஆனா கரண்டோட கனெக்ஷன்னால ஃபேன் ஓடுது. இப்ப நான் சொல்றேன் கரண்ட் ஓடுதுன்னு சொல்லுவீங்களா, ஃபேன் ஓடுதுன்னு சொல்லுவீங்களா? ஃபேன் ஓடுது.
அதே மாதிரி என் புத்தி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஒர்க் பண்ணுதுச்சு, மனசு சஞ்சலமாக இருக்குது அப்படின்றோம். ஜடமாச்சேப்பா, ஜடம் எப்படி வந்து இந்த பின்பக்கம் இந்த சைத்தன்யம் இருக்குல்ல, சைத்தன்யம் இருக்கிறதுனால இந்த புத்தி விருத்தி ஆக்டிவ் ஆயிடுது. ஃபேன் வந்து கரண்ட் கனெக்ஷன் ஆனோன்னு ஓடுற மாதிரி. அப்ப அதே மாதிரி இந்த சைத்தன்யத்தோட சம்பந்தம் கிடைச்சதுனால சைத்தன்ய உபகிரக ரூபாயா, சைத்தன்யம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தி விருத்திக்கு உபகிரகம் பண்ணுது, அனுகிரகம் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. அந்த ஹெல்ப் பண்ணும்போது புத்தி விருத்தேர் அனுகார மாத்திரத்தையா புத்தி விருத்தி அவசிஷ்டாகி ஞான விருத்திர் இது ஆக்கியாயத்தே. ரொம்ப அற்புதம். புத்தி விருத்தேர் அனுகார மாத்திரத்தையா என்ன பண்ணுது, இந்த சைத்தன்யம் தர்ஷ்டான்ற நான் இந்த புத்தி விருத்தி ஜடம்ன்றதோட பக்கத்தில் இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், இந்த இங்க இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் இந்த புத்தி விருத்திக்கு கொஞ்சம் உபகாரம் பண்ணுது. உபகாரம் பண்ணோன்னு இந்த புத்தி விருத்தேர் அனுகார மாத்திரத்தையா, இந்த புத்தி விருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமோதம் சப்தம் என்ன சொன்னோம், உபதிரஷ்டா அனுமந்தாச்ச இருக்கா, பர்த்தா போக்தா மகேஸ்வரக, அதை அப்படியே இங்க கொண்டு வந்துடணும். என்ன ஸ்லோகம்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் இங்க 13:32 22 13:22 போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அனுமந்தா இந்த புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணுறதெல்லாம் இந்த சைத்தன்யம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அனுமோதனம் பண்ணிக்கிட்டே இருக்கு. எஸ் பாஸ், நான் திருடலான்னு நினைக்கிறேன், எஸ் பாஸ் பண்ணு பாஸ். நான் உட்காந்து தியானம் பண்ணலான்னு நினைக்கிறேன், எஸ் பாஸ் பண்ணு பாஸ். நான் தூங்கலான்னு நினைக்கிறேன், பண்ணு. நான் படிக்கலான்னு நினைக்கிறேன், பண்ணு. நான் எங்கேயாவது ட்ராவல் பண்ணலான்னு நினைக்கிறேன், பண்ணு. யாரையாவது சண்டை போடலான்னு நினைக்கிறேன், பண்ணு. பின்னாடி இருக்கிற சைத்தன்யம் என்ன பண்ணுது தெரியுங்களா, இந்த புத்தி விருத்தி எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இது என்ன பண்ணுது, அனுகார புத்தி விருத்தேர் அனுகார மாத்திரத்தையா. அனுகரணம் பண்றது அப்படின்னா ஆமோதனம் பண்றதுன்னு அர்த்தம். இந்த புத்தி விருத்தி என்னெல்லாம் தோணுதோ அதுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்றதா. அது எந்த விருத்தி தோன்றுனாலும் அதுக்கு பின்னாடி யார் சப்போர்ட் பண்றா, இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றதா இருக்கு. அதனால புத்தி விருத்தி அவசிஷ்டாகி. அப்ப என்ன ஆகுதுன்னா, புத்தி விருத்தியில சாமானியமா ஒவ்வொரு புத்தி விருத்தியிலையும் யார் இருக்கா தெரியுங்களா, ஒவ்வொரு புத்தி விருத்தியிலையும் இந்த சைத்தன்யம் சாமானியமா இருக்கு. சாமி இது எங்கேயாவது இருக்கா, நல்லா இருக்கு. இதேதான் கேனோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே. அருமையானது. ஒவ்வொரு விருத்தியிலையும் நாமம் ரூபம், அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த விருத்திக்கு கீழே சச்சிதானந்தம் சொல்லக்கூடிய ஆத்ம தத்துவம் எல்லா விருத்திகளிலும் ஈக்குவலா இருக்கு. அதுக்கு பேர் அவசிஷ்டத்தையான்னு பேர். அவசிஷ்டத்தையான அர்த்தம் ரொம்ப சாமானியமா எந்த விருத்தி புத்தி விருத்தியில உண்டானாலும் அது நல்லதோ கெட்டதோ புண்ணியமோ பாப்பமோ எந்த தாட்ஸ் உண்டானாலும் அந்த தாட்டுக்கு கீழே எது இருக்கும், அதுக்கு அனுமோதனம் பண்றதா, அது கூட ஹெல்ப் பண்றதா எது இருக்கும், இந்த ஆத்ம தத்துவமானது அவசிஷ்டத்தையா புத்தி விருத்தி அவசிஷ்டாகி அதுக்கு பின்னாடியே இருக்கு. அதனால என்ன தெரியுங்களா, இந்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஞான விருத்திர் இத்யாக்கியாயதே. இந்த புத்தி விருத்திக்கெல்லாம் பேரு ஞான விருத்தி, ஞான விருத்தின்னு பேரு. ஞானம் ஞானம் சொல்றமே சுவாமி, என்ன ஞானம்? நம்ம சொல்ற ஞானம்லாம் என்னது, சப்தமா இருக்கிறது எல்லாம், சப்தம் ரூபம் ரசம் கந்த ஸ்பர்ஷம், எந்த ஞானமா இருக்கட்டும், பிரம்ம ஞானமா கூட இருக்கட்டும், பிரம்மத்தை பத்தின பரோட்ச ஞானம் இருக்குல்ல, அது கூட என்னது, புத்தியில உண்டாகிற ஞானம். அதுவும் விருத்தி ஞானம் தான் பேரு. அதுவும் கூட அதுக்கு பின்னாடி எது இருக்கோ அதுதாங்க ஒரிஜினல் ஆத்மா. அதனால புத்தி விருத்திகள் எல்லாத்துக்கும் பேரு ஞான விருத்திகள் அப்படின்னு பேரு. ஆமா, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விருத்திலையும் என்ன சுவாமி இருக்கு அப்படின்னா 5 விஷயமா சொல்லுவோம்ல. திருஷ்ய விவேகத்துல பார்க்கும் போதே சொன்னோம், மொத்தம் 5 ஐட்டம் இருக்கும். என்னெல்லாம் இருக்கும், அஸ்தி பாதி பிரியம் சேதி நாம ரூபம் து பஞ்சகம். எந்த தாட் எடுத்தீங்கனாலும் அஸ்தி பாதி பிரீத்தி சத்து சித்து ஆனந்தம் இருக்கும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபம் இருக்கும். மொத்தம் ஒரு விற்த்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 ஐட்டம் ஒவ்வொரு விற்த்தியிலையும் இருக்கும். எல்லா விற்த்தியிலையும் எது இருக்கு அப்படின்னு கேட்டா கட்டம் பட்டம் மட்டம்னு எந்த தாட் எடுத்தாலும் இந்த 5 ஐட்டம் இருக்கும்.
இதுல பேஸ் எது? அஸ்திபாதி பிரீத்தி, சத்து சித்த ஆனந்தம். இது எல்லா தாட்லையும் பேஸா இருக்கும். அதுக்கு பேர் தான் அவிசிஷ்டன்னு பேர். சாமானியம், அவிசிஷ்டம்னு அர்த்தம் சமம்மா, சமம் பஷ்யன்கி சர்வத்திர. ஈஸ்வரனை எப்படி பார்க்கணுமா? எல்லாத்தையும் சமமா இருக்காரு. எப்படி? சச்சிதானந்தமா இருக்கார். எந்த தாட் எடுத்தாலும் அந்த தாட்டுல சச்சிதானந்தம் சொல்லக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம் சமமா இருக்கும். எது விரோதப்படுது அப்படின்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய நாம ரூபம் தான் வேற வேறவா. மானிட்டர்னு சொல்லிட்டீங்கன்னா அது லேப்டாப் இல்லை, லேப்டாப்னு சொல்லிட்டா டேபிள் இல்லை, டேபிள்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த வீடு இல்லை, வீடுன்னு சொல்லிட்டீங்கன்னா மாடு இல்லை, மாடுன்னு சொன்னா மலை இல்லை. அப்போ இதெல்லாம் மாடு, வீடு, மலை, டேபிள், மானிட்டர், லேப்டாப் இதெல்லாம் நாம ரூபம். ஆனா இந்த எல்லா தாட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தம் ஒரே சச்சிதானந்தம் போயிட்டே இருக்கும். அப்ப ஆத்மா ஒவ்வொரு புத்தி விருத்திக்கும் கீழே அனுமோதனம் பண்றதா, அதுக்கு அனுமதி கொடுக்கறதா, எல்லா விருத்திக்கு கீழையும் சாமானியமா, அவிசிஷ்டம்ன்றதுக்கு அர்த்தம் ஈக்குவலா சாமானியமா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விருத்தியும் ஞான விருத்தியா இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல விருத்தி என்னது? ஜடம். விருத்தி என்னது? திரிகுணாத்மகம், ஜடம். ஆனா என்னது? இந்த புருஷன் கீழே இருக்கிறதுனால இந்த புருஷனோட தன்மை சைத்தன்ய தன்மை, சைத்தன்ய ஞானம், இந்த ஞானம் பாத்தீங்கன்னா அந்த விருத்திக்கு வந்த மாதிரி ஆயிடுது. அதனால எல்லா விருத்தி புத்தி விருத்தியையும் நம்ம என்ன பண்றோம்? ஞான விருத்தி என்று சொல்கின்றோம். அடிச்சா இதுதான் பாத்தீங்கன்னா இதோட 20வது மந்திரம் முடிஞ்சு. நாளைக்கு மீதி நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இதுல ஒரே ஒரு வேதாந்தத்துக்கு முரண்பாடா இருக்கிறது ஒன்னே ஒன்று, போக்திரு சக்தின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு பார்த்தீங்களா? இதை ஒன்று மட்டும்தான் வேதாந்தத்துல தப்பு. மீதி எல்லாத்தையும் வேதாந்தம் மந்திரங்களோட நம்ம இது பண்ணி கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் கிளாஸ். நாளைக்கு 2 சூத்திரத்தை முடிச்சு விட்ருவோம்.